ஜெஃப்னா கலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான பல முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே உலகிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான விடயமாக தற்போது மாறியிருப்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் ஈரான் மீதான தாக்குதல். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அது மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, உலகளவிலே மூன்றாம் உலகப் போருக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் தற்போது இலங்கையிலும் ஏற்படுமா என்ற ஒரு நிலை தற்போது இன்றைய நாளில் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க, இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதனுடைய ஈரான் நாட்டினுடைய ஆன்மீகத்தின் உச்ச தலைவராக கருதப்படுகின்ற அல் ஹாமெனியை கொலை செய்திருக்கின்ற நிலையில் தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலேயே மிகப்பெரிய அளவிலே தாக்குதல் சம்பவங்கள், யுத்தம் இடம்பெற்று வருகின்றது. இதனுடைய ஒரு கட்டமாக இலங்கையை அண்மித்த பகுதியிலே இன்றைய தினம் அதிகாலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கின்றது. அது இலங்கை அரசியலிலும் எதிர்வரும் காலங்களில் பூகம்பத்தை ஏற்படுத்தப் போகின்றதோ என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். என்ன சம்பவம் என்று சொன்னால், இலங்கையின் தென்பகுதியிலே குறிப்பாக காலி மாவட்டத்தின் கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு கப்பல் ஒன்றிலிருந்து ஒரு அபயக்குரல் இலங்கையினுடைய கடற்படைக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அந்த கப்பல் ஒரு ஆபத்தான நிலையிலே இலங்கை கடற்படையிடம் உதவி கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படை ஆகியன இணைந்து அந்த அபயக்குரல் எழுப்பிய கப்பலின் பகுதிக்கு சென்று பார்த்தபோது அந்த கப்பல் பெருமளவு நீரில் மூழ்கியிருந்ததுடன் அந்த பகுதியில் எண்ணெய் தன்மைகள் மிதந்ததாக கடற்படை ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். இதன்போது அந்த கப்பலில் இருந்து 32 பேர் வரை மீட்கப்பட்டு காலி கேரப்பட்டிய தேசிய வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் உயிருக்கு போராடும் நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையிலே அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போதே அவர்கள் ஈரான் நாட்டவர்கள் என்றும், ஈரான் அதாவது இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு கடற்படை சார்ந்த பயிற்சியிலே பங்கேற்றுவிட்டு ஈரானுக்கு திரும்பி சென்ற முற்பட்ட சமயத்திலேயே இந்த இந்து சமுத்திரத்தில் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையிலே இந்த தாக்குதல் விபத்தா, இந்த தாக்குதல் என்ன, அதாவது இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம் என்று சொல்லி பல தரப்பினரும் ஊகங்களை கிளப்பினாலும் கூட இலங்கை அரசு தரப்பிலிருந்து எதுவித உத்தியோகபூர்வமான தகவல்கள், அதாவது குறிப்பாக விசாரணை நடைபெறுகின்றது, அதன் பின்னரேயே அது தொடர்பான விடயங்களை அறிவிக்கலாம் என்று சொல்லி கடற்படையும் இலங்கை அரசாங்கமும் அறிவித்திருந்தன. குறிப்பாக இன்று காலை இந்த சம்பவம் 6 மணிக்கு இடம்பெற்றிருந்தாலும் கூட அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தோ அல்லது மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கடற்படை ஊடக பேச்சாளரோ இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுவதாகவும் அதன் பின்னரேயே முழுமையான விவரங்கள் வெளிவரும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே இன்று மாலை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு இராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்து சமுத்திரத்தில் ஈரான் கப்பல் மீது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்.
in the Indian Ocean, and we'll play it on the screen there, an American submarine sunk an Iranian warship that thought it was safe in international waters. Instead, it was sunk by a torpedo. Quiet death. The first sinking of an enemy ship by a torpedo since World War II. Like in that war, back when we were still the War Department, we are fighting to win. குறிப்பாக ஈரான் நாட்டில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வந்த நிலையிலே ஈரானும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது அமெரிக்காவின் கடற்படை, குறிப்பாக அமெரிக்காவின் தளங்கள் மீது, மத்திய கிழக்கில் உள்ள ஏனைய நாடுகளில் அமெரிக்கா கொண்டிருக்கின்ற தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்த நிலையிலே அவற்றுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல் ஆக கருதப்படுகின்ற ஐரிஸ் தீனா என்ற அந்த கப்பல் இந்தியாவிற்கு சென்றுவிட்டு ஈரானுக்கு திரும்பி செல்ல இந்து சமுத்திரத்தில் பயணித்த வேளையிலே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கப்பலிலே 180க்கும் மேற்பட்டவர்கள் பயணித்ததாகவும் அதிலே 32 பேர் மட்டுமே மீட்கப்பட்டு, இலங்கை கடற்படையினால் மீட்கப்பட்டு காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், ஏனையவர்களில் பெரும்பாலானவர்கள் சடலங்களாகவும் பலர் எங்கு என்றே தெரியாமல் இருந்ததாகவுமே தற்போது வரை தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையிலே அந்த சம்பவ இடத்திலிருந்து 80 வரையான சடலங்கள், உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தற்போது அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக இலங்கையின் அண்மித்த கடற்பகுதியிலே ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஒரு போர்க்கப்பல் மீது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக தற்போது மாறியிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் இதற்கு என்ன வகையான ஒரு எதிர்வினையை அல்லது என்ன விதமான ஒரு வெளிப்படுத்தலை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தற்போது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. குறித்த சம்பவம் இன்று அமெரிக்க பாதுகாப்பு இராஜாங்க திணைக்களம் இன்று மாலை அறிவிப்பதற்கிடையிலே குறித்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு என்ன காரணம் என்று சொல்லியும், இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் என்ன காரணம், எந்த நாடு இருக்கும் என்று சொல்லி சாமர சம்பத் தசாநாயக்கவிலிருந்து பலரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இலங்கை அரசாங்கம் என்ன செய்தது, கடற்படை என்ன செய்தது, ஒரு நாட்டின் ஒரு ஆழ்புல எல்லைக்குள்ளே இவ்வாறு ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிற நிலையிலே இலங்கை அரசாங்கம் மீது பல்வேறுபட்ட கேள்விகளை இன்றைய பாராளுமன்ற சபையின் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையிலே இது தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாக மாத்திரமே வெளிப்படுத்திய இலங்கை அரசாங்கமோ சரி, இலங்கை கடற்படையோ சரி, தற்போது அமெரிக்க பாதுகாப்பு இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்புக்கு பின்னர் என்ன விதமான ஒரு எதிர்வினையை காட்டப்போகின்றது அல்லது என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை அரசாங்கம் இந்த மத்திய கிழக்கில் இடம்பெற்ற இந்த பதற்றமான சூழலில் இலங்கை அரசாங்கம் ஈரானுக்கு ஒரு சார்பான நிலைப்பாட்டை எடுக்கின்றதா அல்லது அமெரிக்க இஸ்ரேல் தரப்புக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுக்கின்றதா என்பதே பலருக்கும் தெரியாத நிலையிலே, இந்த நிலையில் தெரிந்தோ தெரியாமலோ இலங்கை அரசாங்கம் ஈரான் போர்க்கப்பலில் பயணித்தவர்களுக்கு மனிதாபிமான ரீதியிலே ஒரு உதவியை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையிலே இதை அமெரிக்கா எவ்வாறு பார்க்க போகின்றது அல்லது அமெரிக்க இஸ்ரேல் தரப்பு இதனை எவ்வாறு அவதானிக்கப் போகின்றது என்ற விடயங்களும் இங்கு எழாமல் இல்லை. குறிப்பாக இந்த சம்பவம் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்ற நிலையிலே இன்னொரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய ஒரு போர்க்கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தில் இந்த தாக்குதல் அச்சம் காரணமாக தஞ்சமடைந்திருப்பதாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு பத்திரிகையினுடைய ஒரு ஆசிரியர் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதுவும் தற்போது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற செய்தியாகவே மாறியிருக்கின்றது. 3ஆம் உலகப் போர் மத்திய கிழக்கிலே உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அது இலங்கையிலும் தொற்றும் நிலை வருமா என்ற ஒரு கேள்விதான் தற்போது எழுந்திருக்கின்றது. மத்திய கிழக்கிலே ஏற்பட்ட பதற்றம் ஒரு புறம் இருக்க, இலங்கையை இன்னொரு புறம் அந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பீதி மக்கள் மத்தியில் தொட்டிக்கொண்டு எரிபொருளை தேடி மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே வரிசையாக காத்து கிடப்பதையும் இலங்கையில் தற்போது அவதானிக்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த நிலை மிகவும் மோசமாக இருக்கின்றது. குறிப்பாக மசகு எண்ணெய் அல்லது கச்சா எண்ணெயின் அதிகளவில் ஈரானை நம்பியே உலக நாடுகள் இருக்கும்போது, ஈரான் தாக்குதலுக்கு இலக்காகும் போது அதற்கான மசகு எண்ணெயையும் கச்சா எண்ணெயும் எங்கிருந்து பெறுவது என்ற ஒரு கேள்வி, என்ற ஒரு பதட்டம் காரணமாக இலங்கையிலே உள்ள மக்கள் பெருமளவில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை சேமித்து வைப்பதற்காக கடந்த சில தினங்களாக முண்டியடித்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக எரிபொருளுக்கும் பெட்ரோல் டீசல்களுக்கு தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற ஒரு ஐயம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கைக்கு இப்போ இந்த ஒரு பிரச்சனையும் பெறாது. ஈரான் ஈரானுக்கு அருகிலே உள்ள பாதையை ஈரான் பூட்டினால் கூட, ஹோர்முஸ் அணை என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதையை தான் ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து பாதையாக கருதப்படுகின்றது. அந்த பாதையை இந்த அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த பிரச்சனை காரணமாக ஈரான் தன்னிச்சையாக பூட்டினாலும் கூட இலங்கைக்கு அது எந்த விதத்தில் நேரடியாக தாக்கம் செலுத்தாது என்று சொல்லி இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமோ அந்த நிலைமை காரணமாக இலங்கைக்கு எந்த விதத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும், குறிப்பாக இலங்கை ஈரானை நம்பி இல்லை என்ற மாதிரியும், எங்களுக்கு வேறு நாடுகளிலிருந்தே அந்த எரிபொருளை நாங்கள் பெற்றுக்கொள்வதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட பீதி என்பது சில தினங்களாகவே நீடித்தே காணப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த அந்த நிலைமை நாடு முழுவதும் பரவியிருந்தாலும் கூட சில தினங்களிலேயே இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்புகள் மற்றும் நடவடிக்கைகள் காரணமாக ஏனைய பகுதிகளிலே நிலைமைகள் சீருக்கு வந்து மக்கள் இயல்பாக தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட யாழ்ப்பாணத்தில் இன்று வரையும் அந்த நிலைமை சீராகவில்லை என்றே எம்மால் அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தற்போது வரை சன நெரிசல், அதாவது அந்த கியூ வரிசையை கட்டுப்படுத்துவதற்கு அரசு தரப்பினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட இதுவரைக்கும் அந்த கியூ வரிசை குறைந்த வாரியான ஒரு நிலைமை இல்லை. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முழுமையாக பெட்ரோலை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட இந்த நிலை தொடர்வதையே அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையிலே கடந்த ஆட்சி காலங்களிலே முன்னர் இந்த எரிபொருள் நெருக்கடியின் போது பயன்படுத்தப்பட்ட QR முறைமையை தற்போது மீளவும் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த எரிபொருள் பிரச்சனை மற்றும் எரிபொருளை பதுக்குகின்ற தரப்புகளுக்கு அதன் மூலமே முடிவு கட்ட முடியும் என்று சொல்லி பலரும் கூறி வருகின்றார்கள். இந்த நிலையிலே
யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் இது தொடர்பாக பலுசக்தி அமைச்சின் செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையிலே குறிப்பாக கடந்த சில தினங்கள், குறிப்பாக 3 நாட்களுக்குள்ளேயே இலங்கையில், அதுவும் யாழ்ப்பாணத்திலே 29 கோடி ரூபாய்க்கு எரிபொருள் விற்று தீர்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இது வாகன பயன்பாட்டுக்கு இவ்வளவு செலவு செய்யப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. இது அதனையும் தாண்டி இதனை பலர் சேமிப்பதனால், எரிபொருளை பலரும் கொள்கலன்களில் சேமிப்பதனாலேயே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையிலே பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் போலீசாரை கண்காணிப்பு பணியிலே நியமித்து எரிபொருளை கொள்கலன்களில் நிரப்புவதை தவிர்க்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மக்கள் மத்தியில் இந்த அச்சநிலை தீருமா, எல்லாவற்றையும் எதிர்வரும் காலங்களில் மக்கள் இந்த மத்திய கிழக்கு பதற்றம் ஒருபுறம் இருக்க, மக்கள் இந்த எரிபொருளுக்கான வரிசை எவ்வாறு செல்ல போகின்றது என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. இலங்கையின் கருப்பு சம்பவமாக பார்க்கப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சந்தேக நபராக கருதப்படும் சுரேஷ் சாலேவின் கைதை தொடர்ந்து இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டபய ராஜபக்ஷ இலங்கையை விட்டு வெளியேறி சிங்கப்பூரை சென்றடைந்திருக்கிறார் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. சுரேஷ் சாலேவின் கைது இலங்கையில் நடத்தப்பட்ட இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பல்வேறுபட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் என நம்பப்படும் நிலையிலே, குறிப்பாக சுரேஷ் சாலே எண்ணத்திற்காக அந்த தாக்குதலை நடத்தி இருப்பார் என்று சொல்லி பலரும் ஊகிக்கின்ற ஒரு காரணம்தான், குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே சுரேஷ் சாலே செயற்பட்டிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு காணப்படுகின்றது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே திட்டமிட்டு சுரேஷ் சாலே இவ்வாறு செய்தார் என்று குற்றச்சாட்டு காணப்படும் நிலையிலே, குறிப்பாக எங்கே சுரேஷ் சாலே தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனுடைய விசாரணை வலயம் தனக்கும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறி சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றார் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களிலே தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளையில் சுரேஷ் சாலே வாயை திறந்தால் பலருக்கு நெருக்கடிகள், பலருக்கு சிக்கல் ஏற்படும் என்பதால் அந்த விசாரணையை குழப்பி அடிப்பதற்காக இதனுடன் தொடர்பட்ட நபர்கள் விநாயகமூர்த்தி முரளிதரன் என அழைக்கப்படும் கருணாவை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இதனுடைய உண்மைத்தன்மை என்பது எதுவும் தெரியவதாத நிலையிலே சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. சுரேஷ் சாலேவை, அதாவது முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்ட சுரேஷ் சாலேவை கைது செய்துள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தற்போது 90 நாட்களுக்கு அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணி, உண்மையில் அவருக்கும் அதற்குமான தொடர்பு என்ன என்பது முழுமையான விவரங்கள் அவருடைய விசாரணை நிறைவு பெற்றதன் பின்னரே முழுமையாக தெரிய வரும். இதன் போதே அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் உண்மையிலேயே கோட்டாபய ராஜபக்ஷவுக்காகத்தான் அவர் அந்த செயலை செய்தாரா என்ற பல கேள்விகளுக்கு அப்போதே பதில் கிடைக்கும். இன்றைய நாளில் பல தகவல்களையும் பல விடயங்களை நாங்கள் பார்த்திருப்போம். மேலும் பல தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.